எனக்கு முகம் ரொம்ப பொலிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நலங்கு மாவு கூடிய ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா முக்கியமாக நான் சொல்கிற இந்த ஹெர்ப்ஸ் மட்டும் தனியாக நம்ம எடுத்து ரெடி பண்ணி ஃபேஸ் பேக்காக எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன ஹெர்ப்ஸ் இருக்குதுன்னா முக்கியமாக சந்தனம், பியூர் சந்தனம், சுத்தமான ஒரிஜினல் சந்தனம் கிடைச்சா அதை எடுத்துக்கோங்க. இது கூட கஸ்தூரி மஞ்சள் நம்ம சேர்த்துக்கலாம். கோரைக்கிழங்கு வயல்வெளிகளில் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம், கோரைக்கிழங்கு இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சிலி கிழங்குன்னு சொல்கிறோம். இந்த கிச்சிலி கிழங்கு அப்படின்னு சொல்கிறது ஸ்கின்னுக்கு, அதாவது நம்ம துளைகளை ஸ்கின்ஸில் வந்து ஏதாவது ஸ்போர்ஸ் இருக்குது, அந்த ஸ்போர்ஸில் டஸ்ட்டோ இன்ஃபெக்ஷனோ இருந்தால் தான் நிறைய பேருக்கு இந்த ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பூலாங்கிழங்கு பயன்படுது. இதை மூணுத்தையுமே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஃபேஸ் பேக்காக ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா தக்காளி சாறை இந்த ஃபேஸ் பேக்கோடு சேர்த்து, இல்லைனா லெமன் ஒரு 2-3 சொட்டுக்கள் எலுமிச்சை சாறு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி